சூப்பர் இம்பார்ட்டண்டா இருக்க போது ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜோஹோவோட வெப் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன். அதுல வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 சொல்லிட்டு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதாவது ரவுண்ட் 1னா என்ன, ரவுண்ட் 2னா என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். பட் நீங்க எல்லாமே என்ன கேட்டீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு ரவுண்ட் 1க்கு தனியான வீடியோ வேணும், ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்கு எல்லாம் தனித்தனியான வீடியோ வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்க கேட்டதுக்காகவே உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கோம். இந்த வீடியோல வந்து ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2 பத்தி நான் கம்ப்ளீட்டா சொல்ல போறேன். So please get into video. I am Ramya. I am working of Regit Top Tech Company. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காம பார்த்துட்டு வாங்க. எத்தனை ரவுண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க நான் ஆல்ரெடி இதில் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட் பேஸ் பண்ணியிருக்கும். ஆப்டிடியூட்னா எதை பற்றி பேஸ் பண்ணியிருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவான்டிடேட்டிவ், வெர்பல், ரீசனபிள் அப்படிலாம் இருக்காது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து உங்களோட டொமைன்ல அதாவது வெப் டெவலப்மெண்ட்ல HTML, CSS, JavaScript பேஸ் பண்ணினா உங்களுக்கு வந்து ஒன் வேர்ட்ஸ் தான் இருக்கும். இது MCQ-வாகவும் இருக்கும், இல்லை MSQ-வாகவும் இருக்கும். MSQ அப்படின்னா மல்டிபிள் செலக்ஷன் கொஸ்டினாகவும் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு மோர் தென் ஒன் ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா அது MSQன்னு சொல்லுவாங்க. இது வந்து சம்டைம்ஸ் ஃபில்லப்ஸாகவும் இருக்கும். அது வந்து கொஸ்டினை பேஸ் பண்ணி அந்த கொஸ்டின் லெவல் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபில்லப்ஸ் மாதிரி கேட்கலாம். இல்லை கொஞ்சம் கொஸ்டின் வந்து மாடரேட்டாக இருக்கு, ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு ட்ரிக்கியாக இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து சாய்ஸஸ் கொடுக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து HTML, CSS, JavaScript மட்டுமே பேஸ் பண்ணனால உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு HTML, CSS, JavaScript மேல நல்ல ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னாவே இந்த ரவுண்டு கிளியர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் ஆல்சோ நான் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து எங்கெங்க போய் எதாவது படிக்கலாம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா கொடுக்க போறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இப்போலாம் போடும்பொழுது வந்து உங்களுக்கு வந்து அவங்க சிலபஸ் பத்திலாம் வந்து டிஸ்கஸ் பண்றது கிடையாது. அப்ளிகேஷன் ஃபார்ம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதுல அவங்க வந்து டைரக்டா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், ரிட்டன் டெஸ்ட் ஆகும் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் ப்ரீவியஸா நீங்க 2020 அந்த மாதிரிலாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லும் போதே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து HTML, JavaScript தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ போயிட்டு வந்துகிட்டே நம்ம கேட்டு பார்த்ததுல வந்து இதுதான் நமக்கு ரவுண்டா இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க HTML, CSS, JavaScriptல வந்து நீங்க ஒரு பேசிக் மட்டும் கவர் பண்ணாம ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பா தேவைப்படுது. அண்ட் ஆல்சோ ஜோஹோவே வந்து ஒரு சில வெப்சைட்ஸ்ல ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து சூப்பர் யூஸ்ஃபுல்லா இருக்க போது, எங்குமே ஸ்கிப் பண்ணாதீங்க. வாட்ச் டில் தி எண்ட். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதா விஷயமே இருக்கு. எவ்வளோ நீங்க படிக்கிறீங்களோ அப்படின்னா அதை நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குறீங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்கன்றத விஷயம் இருக்கு. இப்போ நான் கொடுக்குற ரிசோர்ஸஸ் எல்லாமே ஃப்ரீ ரிசோர்ஸஸ் தான். நீங்க ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்கன்னா ஃபுல்லாவே கோத்ரூ பண்ணலாம். கோத்ரூ பண்ணிட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்னென்ன ஆன்சர் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பிளேஷனும் கொடுத்துருப்பாங்க அண்ட் ஆல்சோ ஆன்சரும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து என்னென்ன ரிசோர்ஸஸ் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பார்க்கலாம். இது வந்து இன்டர்வியூ பிட்டோட HTML MCQ வித் ஆன்சர்ஸ் தான். இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் 50 கொஸ்டின்ஸை வந்து கவர் பண்ணும். இதில் வந்து எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும்னு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட் HTML அப்படின்னா இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் HTMLோட ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டும் என்ன மாதிரி ரெஃபர் பண்ணுது, இது எதுக்காக டிக்ளேர் பண்ணுறாங்க, இந்த பிளேஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. நார்மலாக HTMLனு எழுதுவோம், பட் இந்த HTMLன்றது ரூட் எலமெண்ட் ஆஃப் த HTML பேஜ் நமக்கு தெரிஞ்சு இருக்கணும். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட் பற்றியும் ஒவ்வொரு ஆட்ரிபியூட் பற்றியும் நமக்கு அந்த டிக்ளரேஷன் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஃபில்லப்ஸாக இருந்தாலும் நம்ம எழுத முடியும். ஸோ இதில் வந்து எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சீட் ஷீட் வேணாலும் நீங்கள் அதையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா MCQவில் வந்து நீங்கள் வந்து என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை ரீட் அவுட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். 50 கொஸ்டின்ஸுக்குமே நீங்கள் ஆன்சர் கொடுக்கலாம். ராங் ஆன்சராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ரவுண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த ரவுண்டை ஈஸியாகவே நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அதே இன்டர்வியூ பிட் வெப்சைட்டில் வந்து CSSோட MCQவும் இருக்குது. CSSலேயுமே வந்து உங்களுக்கு CSS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் என்னென்னு கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடிஷ்னலாக நீங்கள் ரெஸ்பான்சிவ் பற்றி கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேடிங் பற்றி கற்றுக்கலாம். அண்ட் ஆல்சோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்ன இருக்குது அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதுலேயே வந்து செலக்டர்ஸ்னா என்ன, டிக்ளரேஷன் பிளாக் பற்றி கொடுத்துருப்பாங்க. எப்படி வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு நேம் வைக்கிறது, ஐடினா என்ன, கிளாஸ்னா என்ன, கிளாஸ் ஆட்ரிபியூட் பற்றி ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இந்த வெப்சைட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள்.
இதுலேயே ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஜாவாஸ்கிரிப்ட் மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இதில் வந்து ஏன் நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம் நம்மளோட ஃப்ரண்ட் எண்டுக்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து என்னென்ன மாதிரி HTML கோட் இருக்குது, இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, எக்மாஸ்கிரிப்ட் பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். எக்மாஸ்கிரிப்ட்னா என்ன, அதில் எத்தனை வேர்ஷன் வந்திருக்கு, இப்போ கரண்ட்டில் என்ன வேர்ஷன் இருக்குது, டவு மேனிப்புலேஷனா என்ன, எலமெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ மெயின் விஷயம் என்ன அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ண ஒரு லாங்குவேஜா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டா என்ன, ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணதில் இல்லை, ஏன் இது பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். அது எல்லாத்துக்குமே இதில் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது வந்து ஒரு பியூர் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து மோஸ்ட் ப்ரிஃபர் கான்செப்டான என்கேப்சுலேஷன் எல்லாம் இதில் இருக்காது. ஸோ அது ஏன் அதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே வந்து ப்ராஜெக்ட்ஸ் வைஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க, சீட் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு MCQம் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் a வெரி குட் ஐடியா. இப்போ நம்ம என்ன வெப்சைட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா டி பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். இதுலேயுமே HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் சொல்லிட்டு 3 தொடுமே இருக்குது. இதில் MCQவோட ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன கொஷின் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் தெரிஞ்சுக்காமல் ஏன் இது வந்ததுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இதான் நான் சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் எழுத போகும்போது உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் மட்டும் எழுதுறதை விட உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எழுத டைம் இருந்துச்சு அப்படின்னா அதை எழுதுனீங்க அப்படின்னா அதுவுமே வந்து நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணும். அண்ட் ஆல்சோ இதோட டேகோட என்ன விஷயம் இருக்குது, எப்படி எங்கெங்கே நம்ம வந்து இந்த டேக் யூஸ் பண்ணலாம், க்ளோசிங் டேக்னா என்ன, ஓப்பன் டேக்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபுல் கான்செப்ட் நீங்கள் HTML கற்றுக்கணும். இதில் CSSம் கொடுத்துருக்காங்க. CSSமே நம்ம ஆல்ரெடி நீங்கள் இன்டர்வியூ பிட்டில் கவர் பண்ண கான்செப்ட் போக என்னென்ன கான்செப்ட் மிஸ் ஆகுதோ இல்லை அடிஷ்னலாக நீங்கள் படிக்கணுமோ அதை இங்கே படிச்சுக்கலாம். இதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எதுக்கு என்ன ஆன்சர் வந்து ஏன் வந்துச்சுன்ற உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியாவும் கிடைக்கும். ஜாவாஸ்கிரிப்ட்டுமே வந்து உங்கள் MCQ கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதோட எல்லா லிங்க்குமே நான் வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா டி பாயிண்ட்டில் உங்களுக்கு கோடிங் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்லையும் கேட்பாங்க. கோடிங் கொஸ்டின் மாதிரி கொடுத்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு கேட்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து 2 கோட் கொடுத்து ஒரு கோடில் எந்த கோட் எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதை கவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா வந்து ஐடியா கிடைக்கும். இப்போ உங்களுக்கு என்னென்ன மாதிரி ரிசோர்சஸ் வந்து உங்களுக்கு பார்த்துருக்கீங்க. நான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ பிட்லையும் கொடுத்துட்டு அண்ட் ஜாவா டி பாயிண்ட்லையும் கொடுத்துட்டு ரெண்டுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வேறு ஏதாவது வெப்சைட் படிக்கிற மாதிரி இருந்துச்சுனாலுமே அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன இந்த 2 வெப்சைட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாவே வந்து நீங்கள் ஆப்வியஸாக வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டை கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு கான்செப்ட்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து இன்டர்வியூ பிட்ல ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும், அண்ட் ஜாவா டி பாயிண்ட் ஒரு 50 கொஸ்டின்ஸ் அப்படின்னா HTML நீங்கள் 100 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஆல்சோ நான் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் இன்டர்வியூல என்ன படிக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதையுமே கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் எங்க ட்ரிக்கி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா CSSல வந்து ட்ரிக் பண்ண வைப்பாங்க, எப்படி ரெஸ்பான்சிவா எப்படி வைக்கிறதுன்றது கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து ஹாய்ஸ்டிங் பற்றி கேட்பாங்க. ஹாய்ஸ்டிங்ன்றது பொதுவாக நம்ம ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ண மாட்டோம். ஆனாலுமே ஹாய்ஸ்டிங் ஏன் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அசிங்க்ரோனஸ்னா என்ன, வெயிட்னா என்ன, கால் பேக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஈவென்ட்ஸ் ஹேண்ட்லிங் பற்றியும் நிறைய கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் இருக்கு. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் CSS வந்து ரொம்ப வந்து ஈஸியாக எடுத்துக்காதீங்க. CSSல வந்து எப்படி ட்ரிக் இருக்கும், CSSல வந்து உங்களுக்கு ஒரு கோட் மாதிரி கொடுத்து இதுக்கு என்ன அவுட்புட் இருக்குன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் ப்ராப்பராக எழுதுற மாதிரி இருக்கும். அண்ட் பேடிங் பற்றி கற்றுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாமே வந்து நல்லா கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. செகண்ட் ரவுண்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். செகண்ட் ரவுண்ட் உங்களுக்கு டெம்ப்ளேட் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு ரவுண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த டெம்ப்ளேட் கொடுத்துட்டு அதே மாதிரி உங்களுக்கு கோட் எழுத சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இருக்கும். இல்லை அப்படின்னா அதில் வந்து எது கரெக்ஷன்ஸ் இருக்கு, மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்கலாம். இது ஒரு விதமா இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ லாஸ்டா வந்து வெப் டெவலப்பிங் ரவுண்ட் போனவங்களுக்கு என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இது பேட்ச் வைஸ் மாறுதா இல்ல எந்த மாதிரி தெரியல, பட் நீங்க எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா அது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் பத்தி கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனீங்கன்னா மட்டும் தான் நீங்க செகண்ட் ரவுண்ட் போக முடியும். இது எப்படி ப்ரொசீஜர் நடக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு எல்லாமே ஆஃப்லைன்ல தான் நடக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே ஆஃப்லைன் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீங்க வந்து எக்ஸாம்பிள் நீங்க வந்து டேரக்டா ஜோஹோட ஆஃபீஸ்ல போய் நீங்க எந்த ஆஃபீஸ் கொடுத்துருக்கோம் அந்த ஆஃபீஸ்ல போய் எழுதுவீங்க. நீங்க ஒன்ஸ் வந்து அதில் வந்து செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வெயிட் பண்ணிட்டு செகண்ட் ரவுண்டுக்கு அன்னைக்கே உங்களுக்கு கால் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க அன்னைக்கு போய் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கம்ப்ளீட்டா வந்து ரிட்டர்ன் பேஸ் பண்ணிருக்கும். நீங்க லேப்டாப் எதுவுமே தேவையில்லை. செகண்ட் ரவுண்டுக்கு வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க லேப்டாப் எடுத்துட்டு வரணுமா என்னன்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்க போகலாம். செகண்ட் ரவுண்ட் வந்து ப்ரோக்ராமிங்ன்றனால உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் எதில் அவங்க எழுதணும்னு நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல எழுதுற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஏன் அப்படின்னா
நீங்க வந்து ஒரு வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு வெல் வெர்ஸ்டா இருப்பீங்க பாத்தீங்களா. சோ நீங்க அந்த லாங்குவேஜ்ல வந்து டேட்டா அல்காரிதம்ஸ் வந்து லாஜிக்கா சால்வ் பண்ணணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சோ நீங்க மத்த லாங்குவேஜ்க்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து எதுக்குமே அந்த சூப்பர்வைசர்ட்ட கேட்கறது இம்பார்ட்டன்ட். பட் நீங்க வந்து எனிவே நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு போது வந்து இன்னுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ப்ரோக்ராமிங்க்கு நீங்க நிறைய வெப்சைட்ஸ் எல்லாம் ஆன்லைன் தெரிஞ்சு படிக்கலாம் அவசியமே இல்லை. நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் கொடுக்குறேன். அங்கேயே வந்து நீங்க வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, என்னென்ன மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்றது, எப்படி சொல்யூஷன்ஸ் பார்க்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இதுல பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்க நெக்ஸ்ட் பாருங்க. ப்ரோக்ராமிங் வேஸ் பண்ணுற ரவுண்டுக்கு வந்து நீங்கள் டாப் இன்டர்வியூ 150 படித்தாவே போதுங்க. இதில் வந்து எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. அரே என்ன ஸ்ட்ரிங்னா என்ன, அரே ஸ்ட்ரிங்கில் ஈஸி ப்ராப்ளம்ஸ்னால் எப்படி இருக்கும், மீடியம் ப்ராப்ளம்ஸ்னால் எப்படி இருக்கும், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அரேன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்கள் வந்து நீங்கள் டேஸ் ரவுண்டுக்கு போகிறீங்க அப்படின்னா. அண்ட் ஆல்சோ 2 பாயிண்டர்ஸ்லாமே உங்களுக்கு ஈஸி மீடியம் ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. மேட்ரிக்ஸ்னா என்ன, அதுக்கப்புறம் ஹேஷ் மேப்னா என்ன. ஹேஷ் மேப்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நீங்கள் வேறு 2 பாயிண்டர்ஸ் எழுதினாலுமே ஹேஷ் மேப் ஏன் இங்கே யூஸ் பண்ணுறீங்க, ஆக்சுவலி மேப் ஏன் யூஸ் பண்ணுறீங்க, செட் ஏன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற எல்லாமே இருக்கும். ஸ்டாக் அண்ட் கியூ ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிங்க் லிஸ்ட், பைனரி சர்ச் இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே இது கவர் பண்ணியிருக்கும். இந்த 150 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் கவர் பண்ணிங்கனாவே நீங்கள் மேக்ஸிமம் எல்லா கான்செப்டுமே கவர் பண்ணியிருப்பீங்க. பட் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் முடிக்கிறீங்கன்றது மேட்டர் இல்லை, எப்படி அப்ரோச் உங்களுக்கு தெரியுன்றதா கம்ப்ளீட்டாக மேட்டர். இப்போ நான் இதில் ஒரு ப்ராப்ளம் நான் வந்து எடுத்து உங்களுக்கு நான் உள்ளே எப்படி போய் சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெட்ஸார்டட் அரேன்ற ஒரு ப்ராப்ளமே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு எடுத்த உடனே வந்து உங்களுக்கு சொல்யூஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். கொஸ்டின்லேயே உங்களுக்கு ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிடும். ஸோ கொஸ்டின் உங்களுக்கு கேப்சர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எக்ஸாம்பிள் 1 பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க, அதோட அவுட்புட் எப்படி கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் 2 என்னென்ன கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு அப்படியுமே ஒரு ஐடியா கிடைக்கல அப்படின்னா அங்கே சொல்யூஷன் செக்ஷன் இருக்கும். அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. இப்போ C++, ஜாவா அப்படின்னா நம்ம வந்து வெப் டெவலப்மெண்ட்டில் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ஜாவா ஸ்கிரிப்டில் அந்த கோட் எப்படி எழுதியிருக்காங்க, எந்த மாதிரி அப்ரோச் இருக்குது, எப்படி இன்ட்யூஷன் ஒர்க் ஆகுது, என்னென்ன காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம். இதில் C++, ஜாவா, பைத்தன், ஜாவா ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க. பட் நான் என்ன உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் படிங்க. ஏன்னா அதுதான் நீங்கள் ரவுண்டில் எழுதிருக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எழுதி நீங்கள் வந்து இதை கிளியர் பண்ணி நீங்கள் ரன் டெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக வந்து கிளியர் பண்ணிடலாம் இந்த ரவுண்டை. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா லீட் கோட் இதுலயே வந்து நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து ஜோஹோல என்னென்ன மாதிரி क्वेश्चंस கேட்கறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லீட் கோடோட பிரீமியம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்படி இல்ல அப்படின்னா கிக்ஸ் ஃபார் கிக்ஸ்ன்ற ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அட்டாச் பண்றேன். அதுலயுமே வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பரா வந்து ஜோஹோல என்னென்ன மாதிரி क्वेश्चंस கேட்டாங்கன்னு கொடுத்திருப்பாங்க. சோ அந்த क्वेश्चंस நீங்க இங்க வந்து லீட் கோட்ல எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா கோச் எஃப் லிங்க்கும் நான் அட்டாச் பண்றேன். இதெல்லாமே வந்து ரொம்ப ஈஸி. ஆக்சுவலா என்னன்னா 150 ப்ராப்ளம்ஸ் நீங்க கவர் பண்ணாவே உங்களுக்கு ஈஸியா நீங்க வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் இங்கே ஒரு ட்ரிக்கி என்ன அப்படின்னா நீங்க இந்த 150 ப்ராப்ளம் நான் மெமரி பண்ணிட்டு போயிட்டு நான் வந்து அங்கே எழுத போடுறாமே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஆப்வியஸா நீங்க வந்து கிளியர் பண்ண முடியாது. அப்ப நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா அந்த 150 ப்ராப்ளம்ல என்ன மாதிரி அப்ரோச்சஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு ப்ராப்ளம்க்கே என்னென்ன மாதிரி எஃபிஷியன்ட் அப்ரோச் இருக்கு, இதை எப்படி வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி எழுதலாம். ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் நீங்க எழுதுறது ஓகே, பட் இதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம், என்னோட கோட் வந்து எவ்வளவு ஆப்டிமைசேஷனா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சோ அதனால வந்து அந்த 150 ப்ராப்ளம்ஸ் மெமரி பண்ணிடாம அது எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை நீங்க வந்து பாருங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அதே क्वेश्चन தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. क्वेश्चंस லைட் சேஞ்சஸ் இருந்தாலுமே உங்களுக்கு அப்ரோச்சஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ரவுண்ட் வந்து கிளியர் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு நான் எல்லாமே கொடுத்து நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நான் வந்து எதுவுமே மிஸ் பண்ணல. ஆக்சுவலா உங்களுக்கு எல்லாமே இதுலயே இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து எங்கேயாவது ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அந்த அதுல வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இனிமேல் வர பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரவுண்ட் 3க்கு வந்து நான் உங்களுக்கு வீடியோ நெக்ஸ்ட் நான் போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு டெக் வித் அம்மாவை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு வேற எந்த மாதிரியான வீடியோ வேணும், வேற எந்த ஒரு கம்பெனியோட இன்டர்வியூ ப்ராசஸ் வேணும், இல்லை இதை பற்றி பிரீஃபாக சொல்லணும்னா அதை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அன்டில் தென் பை பை.